இவங்க வந்து இப்போ பார்க்குறீங்களா, இவங்க தான் வந்து இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ராகுல் டிக்கி. இவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் 2 நாளைக்கு முன்னாடி. நானே யூடியூப் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே இதான் வைரலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஏஜ் 27 தான் ஆகுது. இவர் ரொம்ப சின்ன வயசு தான். யாராக இருந்தாலுமே சரி, பைக்கில் ரொம்ப வேகமாக போகாதீங்க. வேகமாக போனதுனால பைக்கு கண்ட்ரோல் இழந்து பேரிகார்டில் அடிபட்டு இறந்துட்டதா நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இது உண்மையாக பொய்யான்றது எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. நேற்றுலாம் நிறைய நான் இவரை பற்றின வீடியோ சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். சும்மா ஏதோ ஃபன்னாக ஃபேக்காக ஏதோ பண்ணுறாங்க போல் அப்படின்ட்டு நிறையா நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். சும்மா ஃபன்னாக தான் வந்து ஏதோ போகுது போல் அப்படின்னு நினச்சி தான் நான் நிறையா பார்த்தாக்கா எங்கே ஓப்பன் பண்ணாலுமே ராகுல் டிக்கி வந்து இறந்துட்டதாக கேள்விப்பட்டேன். அதுவுமே எப்படின்னு பார்த்தாக்கா ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பைக்கை சேஃபாக ஓட்டுங்க. ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப், அந்த ஒரு லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எதுவும் பண்ணாதீங்க. ரொம்ப நல்ல பையன் இவர். ரொம்பவே அவருடைய வீடியோஸ்லாம் வந்து லாங் வீடியோ, சும்மா நம்ம டிக்டாக்ல பார்க்கும்போது தான் காமெடியாக பண்ணுவார். லாங் வீடியோ, இன்டர்வியூ வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ணுவார். நிறைய இவரை பற்றினது எல்லாமே சொல்லிகிட்ருப்பார். ஸோ அதனாலவே வந்து இவரோட வீடியோஸை நான் வந்து நிறையா பார்ப்பேன். டிக்டாக் குழந்தைங்க நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க. எல்லாருமே இவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இவர் வந்து வாழும்போது எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டாரோ தெரியல. இப்போ இறந்துட்டார். அவர் நிறைய கனவுகளோடு வந்தவர், கனவாகவே போயிடுச்சு. அதே மாதிரி எல்லாருமே வந்து நிறைய கனவுகளோடு தான் நீங்களாம் வந்து ஒவ்வொரு கோலை நோக்கி போயிட்டுருப்பீங்க. அதில் வந்து ஒவ்வொரு இடத்தையுமே நீங்கள் வந்து பார்த்து சேஃபாக பத்திரமா, ஏன்னா இருக்கிறது நமக்கு ஒரு லைஃப், போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது. அந்த லைஃபுக்குள்ளே நம்ம திரும்ப வர முடியாது. அதில் பார்த்துருங்க. இவருக்காக எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க.